அமித்ஷா அவர்கள் பேசிய அந்த பேச்சானது தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளை கிளப்பி இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் பார்த்தோமெனால் எதிர்கட்சிகளுக்கு பதிலளித்து பேசும் பொழுது அம்பேத்கர் அம்பேத்கர் என்று திரும்ப திரும்ப சொல்லுவது தற்பொழுதெல்லாம் ஒரு பேஷன் ஆகிவிட்டது. அவர்கள் பார்த்தோமெனால் எதிர்கட்சிகள் கடவுளின் பெயரை அடிக்கடி எடுத்து சொல்லியிருந்தால் கூட அவர்கள் சொர்க்கத்தை அடைந்திருப்பார்கள் என நேற்றைய தினம் பார்த்தோமேனால் அம்பேத்கர் குறித்து அவர் பேசியிருந்தார். அம்பேத்கரை பார்த்தோமேனால் பாஜக சிறுமைப்படுத்துவதாக கூறி இன்றைய தினம் பார்த்தோமேனால் காங்கிரஸ் மற்றும் பாஜக இரண்டு கட்சிகளுமே பார்த்தோமேனால் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஒரு சில எம்பிகளுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் பார்த்தோமேனால் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் அம்பேத்கர் சிலை முன்பு நின்று போராட்டம் நடத்தினர். அம்பேத்கர் குறித்த அமித்ஷா அவர்களுடைய பேச்சை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். அதே போன்று பேரணியாகவும் செல்வதற்கு அவர்கள் திட்டமிட்டிருந்தனர். நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக காங்கிரஸ் இடையே நடந்த அந்த போட்டி போராட்டத்தில் தள்ளுமுள்ளுவானது ஏற்பட்டது. காங்கிரஸ் ராகுல் காந்தி தள்ளிவிட்டதில் தலையில் காயம் ஏற்பட்டதாக பாஜக எம்பி பிரதாப் சாரங்கி அவர்கள் பார்த்தோமேனால் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அந்த போராட்டத்தில் பார்த்தோமேனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அம்பேத்கரை அவமதித்ததாக கூறி பாஜக எம்பிகளும் பார்த்தோமேனால் எதிர் போராட்டமும் நடத்தினர். தற்பொழுது 2 எம்பிக்கள் பார்த்தோமேனால் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசி வாயிலாக பார்த்தோமேனால் தொடர்பு கொண்டு அவர்களை நலம் விசாரித்தார். அதே போன்று அவைக்குள் சென்ற போது பாஜக எம்பிகள் தான் என்னை தள்ளிவிட்டு மிரட்டினார், அவைக்கு செல்ல விடாமல் எங்களை தடுத்தனர் என ராகுல் காந்தி நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே பார்த்தோமேனால் பேட்டி அளித்திருந்தார். இந்த பாஜக காங்கிரஸ் இடையிலான இந்த போராட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பாஜக எம்பிகளை தாக்கிய ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்காவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும். ராகுல் காந்தி தாக்கியதில் பாஜக எம்பி முகேஷ் ராஜ்புத் காயமடைந்திருக்கிறார். தனது வலிமையை காட்ட பாஜக எம்பிகளை தாக்கியது சரியல்ல என குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பார்த்தோமேனால் தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சபாநாயகரிடம் புகார் அளித்திருக்கிறார். தாக்குதல் நடத்திய பாஜக எம்பிக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி சபாநாயகருக்கு தற்பொழுது கார்கே கடிதம் எழுதியிருக்கிறார். இது போன்ற பல்வேறு சம்பவங்களும் இன்று டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் அரங்கேறி இருக்கின்றன. மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பார்த்தோம்னால் உரிமை மீறல் நோட்டீஸ் அளித்திருக்கிறார். அம்பேத்கர் குறித்து அவமதிக்கும் வகையில் பேசியதாக உரிமை மீறல் நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 2 அவைகளுமே தற்பொழுது நாளை வரை ஒத்திவைப்பதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் ஏற்பட்ட கடும் அமளி, போராட்டங்கள், தள்ளுமுள்ளு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையே நாளைய தினம் மீண்டும் அவை கூடும் என தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அம்பேத்கர் விவகாரத்தை தற்பொழுது காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்து தொடர்ந்து நாடு முழுவதும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அதே போன்ற மாநில தலைநகரங்கள், மாவட்ட தலைநகரங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே தற்பொழுது இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 2 கட்சிகளுமே தற்பொழுது அம்பேத்கர் விவகாரத்தில் மோதிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் அவை நடத்தினால் போராட்டம் அமளி ஏற்படும் என்பதனால் அவையானது நாளை வரை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது.